நிம்மதி தேடு நிம்மதி நாடு. இந்த சொற்றொடரை படித்தோன்னே அண்மையில் வியந்து போனேன். நிம்மதி தேடு நிம்மதி நாடு. நம்ம இமயத்தில் தொடங்கி குமரி வரை எல்லோரும் எதை நோக்கி ஓடுறோம், எதை நோக்கி பயணப்படுறோன்னு தெரியல, ஆனால் நிம்மதி வேணுங்கிறோம். உலக வரைபடத்தில் உள்ள எல்லா நாட்டுக்காரர்களும் புத்தம் சரணம் கச்சாமி என்று, ராமகிருஷ்ணா கோவிந்தா என்று வரக்கூடிய மண் இந்த பாரத தேசம். அதனால்தான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குடாவி இருந்தது மென்னாடு, இதர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மென்னாடு, இதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தி வாயுரோ வாழ்த்தேனோ. இதை மனசில் நினச்சிக்கிட்டே நம்ம ட்ராவல் பண்ணணுங்கிறான். அவ்வளோ பெரிய புண்ணிய பூமி இந்த பூமி. அண்மையில் ஒரு நல்ல புத்தகத்தோடு திருவண்ணாமலையில் ஒரு கிரிவலம் வந்து ரமண மகரிஷி ஆசிரமத்திலும் நமக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய, தன்னை பிச்சைக்காரன் என்றே வாழ்க்கை முழுவதும் சொல்லிக்கொண்டு பிறருக்கு அருள் கடாட்சத்தை அள்ளி அள்ளி வழங்கிய கோமானாக சீமானாக இந்த மண்ணுலகில் பல குடும்பங்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வமாக வணங்கிய யோகி ராம் சுரத்குமாரினுடைய விசிறி சுவாமி என்று அழைக்கக்கூடிய அவருடைய ஆசிரமத்திலும் தங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. உலகத்தின் பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் அந்த அக்னி தலமாகிய திருவண்ணாமலைக்கு வருகின்றார்கள். நான் திருவண்ணாமலை தலத்தினுடைய சிறப்பு குறித்து, கார்த்திகை வைபவம் குறித்து, அந்த திருக்கோவிலினுடைய பெருமை குறித்து பலமுறை நாம் ஆனந்த ஆரம்பத்தில் பேசியிருக்கின்றோம். ஆனால் ஒரு பறவைகளினுடைய சரணாலயம் வேடந்தாங்களைப் போல இன்றைக்கு ஆன்மீக சித்த புருஷர்களின் சரணாலயம் வேடந்தாங்கல் என்பதை அண்மையிலே நாம் கண்டு கேட்டு பார்த்து இதை ஜெயா தொலைக்காட்சிக்காக பதிவு செய்கின்றோம். ஒரு முறையேனும் கிரிவலம் செல்லக்கூடிய நாம், அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை நினைத்து கிரிவலம் வந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு வராம, உலகத்தில் திருச்சுழியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்து தன்னுடைய ஞான விடிகளால் இந்த மண்ணையும் மக்களையும் காத்த அந்த ரமண மகரிஷி ஆசிரமத்தில் ஓர் இரவு தங்க வேண்டும். அதிலிருந்து ஒரு 5 நிமிட இடைவெளியில் விசிறி சாமிஜி அந்த மெடிடேஷன் ஹால்னு சொல்லக்கூடிய, அந்த மனத்தை மயக்கக்கூடிய, மனத்தை உருக்கக்கூடிய, மனித உடலை ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய பாரதி வரிகளில் இன்று புதிதாய் பிறந்தோம்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சிலை இருக்கு பாருங்க. பெரிய ஸ்டாச்சு ஒன்று இருக்கு. தலையில் பச்சை தலப்பாகை, கையில் விசிறி, ஒரு 2 அடி கொண்ட ஒரு குச்சி, கையிலே ஒரு சிரட்டு தேங்காயினுடைய ஓட்டு பகுதி, வெறும் உள்ளாடை, கையில் ஒரு ஊதுபத்தி போல சுருட்டு, ஆனால் உலகத்தையே தன் பக்கம் சுருட்டி 68வது பீடாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குரு, இந்த மண்ணை மக்களை காக்க வந்த ஆதிசங்கரனின் மரபிலே தோன்றிய காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் சொன்னார், சூரிய கதிர்களின் மொத்த உருவம் பதிக்கப்பட்ட நபர் இந்த யோகி ராம் சரத்குமார். அந்த ஆசிரமத்துக்கு போங்க, தேவகி அம்மா, அப்பா தேவகி அம்மாவே பார்ப்பதற்கு என்ன தீட்சண்யம், ஒரு சாரதா தேவி மாதிரி, ஒரு நிவேதிதா மாதிரி அறிவு சுரங்கம் கொட்டுறாங்க. இதற்காக நாம் பதிவு செய்து பார்த்து வந்து சொல்கின்றோம். அன்னதான கூடம் சார், 5 நட்சத்திர விடுதியை விட பிரமாதமாக இருக்குது. வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக அந்த யோகி ராம் சரத்குமார் ஆசிரமம் இருக்குது. அதையும் விட சிறப்பு மறந்துடாதீங்க. அவருக்கே ஆரம்ப கட்ட காலத்தில் எல்லோரும் அந்த மண்ணிலிருந்து இந்த பெக்கர் யாருன்னு விரட்டக்கூடிய நேரத்தில் கூட ஒரு ஞானியை, ஒரு பெரிய வேதாந்த வித்தை, ஒரு மிகப்பெரிய ஞான மலரை இந்த மண் சரியாக புரிஞ்சுக்கலேன்னு நிறைய பக்தர்கள் வருத்தப்பட்டிருக்காங்க. ஒரு சமையல் பாத்திர கடையும், ரயிலடியும், சில மர நிழல்களும் இந்தியன் காப்பி உணவு விடுதிகளில் மட்டுமே தன்னுடைய அடையாளத்தை பதிவு செய்து அப்படியே இருக்கும் இடம் தெரியாமல் ஞான வழியோடு வாழ்ந்த அந்த மகானுடைய இருப்பிடத்திற்கு கிரிவலம் செல்கின்றவர்கள் போனால்
நாம் இமயத்தில் குமரியில் கிடைக்கக்கூடியதை விட மன அமைதி கிடைக்குது. அதுவும் ரமண மகரிஷி ஆசிரமத்துக்குள்ளே போனால் உலகத்தின் பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் தங்களுடைய மன அமைதிக்கு மன நிறைவுக்கு வந்து தியானம் செய்யக்கூடிய இடம். அதில் 2 ஆசிரமத்திலையும் நான் பார்த்தது தூய்மை பராமரிப்பு, அமைதி, சாந்தம், அமைதி, கருணை, காருண்யம். இதுதான் நிம்மதிக்கு. அதான் வாசலில் போர்டு வச்சுருக்காங்க, நிம்மதி தேடு நிம்மதி நாடு. நம்ம இப்போ நினச்சி பார்க்குறேன், முக்தி தரக்கூடிய தலம் அருணைன்னு பேர் அதற்கு. நினைத்தாலே முக்திம்பாங்க, அக்னி தலம்பாங்க. ஆனால் இந்த ஆசிரமம் 2க்கும் போனா சார், வாழ்வியலில் முக்தி கிடைக்க, மனிதன் நிலைத்த ஆனந்தம் பெற, நிறைவான ஆனந்தம் பெற, தன்னுடைய இதயத்தில் நிம்மதி தேடி நிம்மதி நாடி போக வேண்டிய இடம் யோகி ராம் சுரத்குமார் விசிறிசாமி ஆசிரமும் ரமண மகரிஷி ஆசிரமும். அது ஒரு ஆலமரத்து நிழலைப் போல, ஒரு போதி மரத்து புத்தனை போல நம் இதயத்தை குணப்படுத்தும் என்பது உறுதி. மீண்டும் நாளை சந்திப்போம்.